ஏசி மெக்கானிக்ஸ் இருக்கு, பேசிக் எலக்ட்ரிஷியன் அண்ட் ஜாயின் ப்ராக்டிஸ். இப்போ ஏற்கனவே நீங்க பேசிக்கா தெரிஞ்சிருந்துருக்கீங்க, இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் ஹேண்ட் டூல்ஸ் பத்தி நீ கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா எலக்ட்ரிக்கல் ஏசி மெக்கானிக் எல்லா வேலைக்குமே நம்ம முக்கியமான நம்ம டூல்ஸ் காம்பினேஷன் பிளேயர். லோக்கல்ல கட்டிங் பிளேயர், கிராமத்துக்குள்ள போராட்டம் கூட சொல்லுவாங்க. கட்டிங் இது ஆக்சுவலா என்னோட நேம் காம்பினேஷன் பிளேயர். ஏன் இதுக்கு காம்பினேஷன் பிளேயர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த டூலை ஒரே டூலை பயன்படுத்தி நம்ம கட் பண்றதுக்கு இப்படி கட் பண்ணலாம், ட்விஸ்டிங் முறுக்கிறதுக்கு ட்விஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹோல்டிங், ஏதாவது பிடிக்கிறதா இருந்தால் நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம், ஹோல்டிங். ஸோ ஒரே டூலை வச்சு ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலையை செய்யறதுனால இதுக்கு பேர் காம்பினேஷன் பிளேயர். ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல் எப்பவுமே இன்சுலேட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா இது சிறிய இன்சுலேஷன் போட்டுக்கணும். அதனால இது ஃபுல் நேம் இன்சுலேட்டட் காம்பினேஷன் பிளேயர். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது எம்எம் கணக்கு, அதாவது இன்ச்சு கணக்கில் 8 இன்ச்சு 6 இன்ச்சு மாதிரி. இது வந்து மில்லிமீட்டர் 200 mm, அதாவது ஸ்லீவ் இல்லாம தான் இது அளக்கணும். ஸ்லீவோட எட்ஜ் இது வரைக்கும் 200 mm, 150 mm, 250 mm, 300 mm இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல கிடைக்கும் மார்க்கெட்ல. ஓகே, இன்சுலேட்டட் காம்பினேஷன் பிளேயர். இது வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில விதிமுறைகள் இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி டூலை பயன்படுத்தும் போது கையில கிரீஸு எண்ணெய் இந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கணும், டூல்லையும் இல்லாம பார்த்துக்கணும். அப்புறம் சிலர் வந்து தவறுதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆணி அடிக்கணும் இல்லை ஏதாவது பண்ணா இந்த மாதிரி அடிக்க யூஸ் பண்ணணும். தப்பா அடிக்கிறதுக்குலாம் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் சூடான பொருள் நான் முதல்ல சொன்னேன் ஹோல்டிங்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது இந்த சூடான பொருளை இதை வச்சு எடுக்கக்கூடாது, ஹோல்டு பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து மெட்டல், இன்னொரு மெட்டல் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இருந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஸ்லீவ் வந்து உருக ஆரம்பிக்கும், நமக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ சூடான பொருளை எடுக்கக்கூடாது. அப்புறமா இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் வந்து தண்ணியில இதை நினைக்கக்கூடாது, தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அப்புறம் இது ரொம்ப நாள் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஆயில் அல்லது கிரீஸ் லேஸ் அப்ளை பண்ணி பத்திரமா பாதுகாக்கணும். மறுபடியும் சொல்றேன், இதோட நேம் இன்சுலேட்டட் காம்பினேஷன் பிளேயர். இப்போ நான் என் கையில் வச்சிருக்கிறது 200 அப்படிங்கிறது ஸ்லீவ் இல்லாம என்னோட 200. அடுத்தபடியா சைடு கட்டிங். இது வந்து ஏன்னா கட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பாருங்க, இதை வச்சு நம்ம வேற எந்த ஹோல்டு பண்ணவோ அல்லது ட்விஸ்ட் பண்ணவோ முடியாது. கட்டிங்க்கு மட்டுமே தான் இது யூஸ் பண்ண முடியும். அதனால அது பேர் சைடு கட்டர் அல்லது சைடு கட்டிங். இதுவும் வந்து இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் லென்த் பாருங்க, இது 150 mm, இன்ச்சு கணக்கில் சொன்னா 6 இன்ச்சு, 150 mm சைடு கட்டிங் பிளேயர். இது எங்க அதிகமா யூஸ் ஆகுதுன்னா, இந்த கம்பி கேபிள் ஒயர் எல்லாம் வெட்டும்போது எட்ஜ் வரைக்கும் லாஸ்ட், இது வந்து எட்ஜ் வரைக்கும் வெட்ட முடியாது, இது வந்து லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் வெட்ட முடியும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டூல் பயன்படுத்தும். அடுத்தது நோஸ் பிளேயர். நோஸ்னா உங்களுக்கு தெரியும், மூக்கு நீளமா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த டூலினுடைய எட்ஜும் வந்து நீளமா இருக்கும். இந்த நோஸ் பிளேயர்லயே 2-3 வகை நோஸ் பிளேயர் இருக்கு. அதாவது லாங் நோஸ் பிளேயர், பிளாட் நோஸ் பிளேயர்னா இது கட்டையா இருக்கும். அடுத்தது ரவுண்ட் நோஸ் பிளேயர், இது ரவுண்டா. இப்போ எங்கிட்ட இருக்கிறது லாங் பிளாட் நோஸ் பிளேயர். இந்த நோஸ் பிளேயர் வந்து ரொம்ப குறுகலா இருக்கிற இடங்கள்ல நம்ம கேபிள் ஏதாச்சும் சின்ன ஜாயின் போடுறதோ அல்லது ஏதாவது ஒன்று பிடிக்கிறதோ இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்தும். இதுவும் ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் 150 mm, 150 mm, 100 mm, 200 mm இந்த மாதிரி சைஸ் மெஷர் ஸ்பெக்கில் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட்ல. அடுத்தபடியா ஸ்டாண்டர்ட் ஒயர். எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டூல் ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ்ன்றது ரெண்டு பக்கம் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 2 3 4 5 36 வரைக்கும் நம்பர் எழுதிருக்காங்க.
இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா டெசிமல் இந்த மாதிரி கலந்துருக்கும். பாயிண்ட்ல ஆரம்பிச்சு 1.2, 2.4, 3 இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு பக்கமே எழுதிருக்கும். நீங்க பாருங்க, இதை க்ளோஸ்ல பாத்துங்க. இந்த பக்கம் பாருங்க, நம்பர்ல எழுதிருக்கு. நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 இப்படின்னு இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெசிமல், அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னது நம்பர், ரெண்டாவது சொல்லக்கூடியது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதாவது குறுக்கு வெட்டு பரப்பு இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு நம்பரும் ஏன் ஒரே கேஜ் பிளேட்னா, இந்த கேஜ் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படிதான் ஹோல்டு பண்ணணும். ஒரு விரல்ல வச்சுட்டு இப்படி ஹோல்டு பண்ணணும். இது வச்சுட்டு நம்ம எதுக்காகனா ஒயர்ஸ், கேபிள் இதனோட சைஸ் அளக்கிறதுக்காக பயன்படும். இப்போ நம்ம எப்படி அளக்கிறதுன்னு உங்களுக்கு, இது வந்து ஒரு அலுமினியம் ஒயர். இது சாதாரணமா நீங்க கேஜ் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, எத்தனை கேஜ் அப்படின்றது. இதுதான் கேஜ் பிளேட், ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். அதனால இது கேஜ் பிளேட். இதுல பாருங்க, ஒவ்வொரு ஸ்லாட்லயே நம்ம விடணும். இப்படி வரும்போது, அதாவது இந்த ஸ்லாட்ல பாருங்க போகல, பக்கத்து ஸ்லாட்ல ரெண்டு, அதாவது இந்த ரெண்டு எட்ஜுமே ஒராசிட்டு போனோம். அப்போ இதுல என்ன சைஸ் பாருங்க, நம்பர் வந்து ஒரு பக்கமா 12 கேஜ். ஆனா இது மெட்டீரியல், அடுத்தது என்ன மெட்டீரியல் பார்க்கும்போது அலுமினியம். இது வந்து 12 கேஜ் அலுமினியம் ஒயர். 12 கேஜ் அலுமினியம் ஒயர். அதே மாதிரி இது வந்து கேபிள் அளக்கும் போது, இப்போ இதுல 7 கம்பி 720, 320 கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து 720, 7 கம்பி. இது வந்து கேஜ் பிளேட்ல மறுபடியும் நம்ம ஒன்னொன்னா போட்டு பார்ப்போம். பாருங்க, இது வந்து டைட்டா போகல, ரெண்டாவதுல கரெக்டா எடுத்து 20 நம்பர் வந்து 20 நம்பர் 20. ஆனா இது அலுமினியம்ங்கிறதுனால அந்த 20ங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது. நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 0.90 0.90 20க்கு நேரம் 0.90 அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல அலுமினியத்திலையும் கேபிள் கிடைக்குது, காப்பர்லயும் கிடைக்குது. இப்போ காப்பரா இருந்துச்சுன்னா இது 27 பார் 27 மீன்ஸ் இதுல டோட்டல் கண்டக்டர் 7 கம்பி எண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 பார் போட்டீங்கன்னா 20 கேஜி. அப்போ 7 கம்பி 20 கேஜி, அதாவது 720 காப்பர்னு சொல்லலாம். அலுமினியமா இருந்துச்சு அந்த 20ங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து 9.90, 7 பார் 0.90. சார் சவுண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரியுது சார், கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகுது. அது ப்ளூடூத் ஏதாவது கொஞ்சம் இதா இருக்கும், அது இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம். கொஞ்சம் ப்ளூடூத் கொஞ்சம் பக்கத்துல, கேமரா கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்து பண்ணா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இப்ப கேக்குது சார். 720 இதே காப்பரா இருந்துச்சுன்னா, அலுமினியம் இருந்தா 7 பார் 0.90 PVC அலுமினியம் கேபிள், ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். ஓகே, அடுத்தது இந்த டூல் பார்த்திங்க எல்லாருக்கும் தெரியும், டெஸ்டர். ஆக்சுவலா அது பேர் டெஸ்டர் அல்ல, லைவ் லைன் டெஸ்டர். அது இன்னைக்கு அது அப்படியே மருவி வெறும் டெஸ்டர் அப்படின்னு வருது. ஏன் இது லைவ் லைன் டெஸ்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு கேபிள்ல சப்ளை மின்சாரம் போயிட்டு இருந்துச்சுன்னா சப்ளை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ லைவ் மீன்ஸ் உயிரோட்டம்ல லைன். இப்போ லைன்ல பாக்குறதுக்கு இப்படி யூஸ் பண்றோம். ஆனா அத லைவ் லைன் டெஸ்டர்ங்கிறது மாதிரி வெறும் டெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்ப்போம்.
டச் பண்ணி பார்க்குறோம். லைவ் லைன் டெஸ்ட் ஆகும். இதுல நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. என்ன அப்படின்னா இதுல வோல்டேஜ் ரேட்டிங் போட்டுருக்காங்க. சிலதுல வந்து 100 to 500, சிலதுல 100 to 250 இந்த மாதிரி வோல்டேஜ் ரேட்டிங் போட்டிருக்காங்க. வாங்கும்போது தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும்னா 100 to 500 வோல்ட் 500 வோல்ட் இருக்கிறது தான் யூஸ் பண்ணக்கூடிய 500க்கு கீழே, அதாவது 250 230 இருக்கிறது பயன்படுத்தணும். என்ன காரணம் அப்படின்னா மழை காலத்திலையும் பனி காலத்திலையும் சப்ளை வோல்டேஜ் 250 மேல சில டைம்ல வரலாம். இந்த மாதிரி டைம்ல நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க டச் பண்ணும்போது ஒரு ஃபீலிங், சின்ன ஷாக் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா இந்த லீக்கேஜ் எஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். உடம்பு வழியா கிரவுண்ட் ஆகுது. அதனால வாங்கும் போது அதுலேயே பார்த்து 100 to 500 வோல்ட் இருக்கக்கூடிய லைவ் லைன் டெஸ்ட் தான் வாங்கணும். நிறைய வாங்கணும். சார் மறுபடியும் சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அடுத்தபடியா ப்ளூடூத் பக்கத்துல இல்லாதனால தான் பிரச்சனை சார். அதுல ப்ளூடூத் சார்ஜ் இருக்காது. ப்ளூடூத் டைரக்ஷன் கொஞ்சம் மாத்தி பாருங்க. அடுத்தது ஸ்க்ரூ டிரைவர். இப்ப கரெக்டா இருக்கு சார். நீங்க தூரம் போகும்போது அது கிடைக்க மாட்டேன் ப்ளூடூத் கரெக்டா. ஸ்க்ரூ டிரைவர் ஹேண்டில் ஸ்டெம் டிப். இப்போ ஸ்க்ரூ டிரைவர் பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஸ்பேக் அப்படின்னா இந்த ஸ்டெம் லென்த் இப்போ 200 mm. இது வந்து லைட் டியூட்டி, ஹெவி டியூட்டி. ஹெவி டியூட்டி வந்து இதனுடைய டிப்பினுடைய விட்த். இந்த டிப்பினுடைய விட்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஹெவி டியூட்டி பாருங்க 10 mm 10 mm மேல 10 mm மேல இருந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த ஸ்டெம் வந்து ரொம்ப திக்கா இருக்கு. இது ஹெவி டியூட்டி. இதே இது கலர் சிலிமா இந்த மாதிரி சிலிமா இருக்குன்னா சேம். ஸ்க்ரூ டிரைவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெம்னுடைய லென்த் தான் பார்க்கணும். மாதிரி டோட்டல் லென்த் கிடையாது. ஒரு நிமிஷம் ஆடியோ கட் பண்ணிருக்கேன். ப்ளூடூத் ஆடியோ கட் பண்ணி ஒரு நிமிஷம் சார். வாய்ஸ் இப்பவும் பிரேக் ஆயிட்டு தான் இருக்கு. ஒரே நிமிஷம் சார், நான் ரெடி பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம். இப்போ பேசுங்க சார். ஓகே. இப்போ அடுத்த முக்கியமான ஒரு டூல் ஸ்பேனர். டபுள் எண்ட் ஸ்பேனர். டிஇ ஸ்பேனர் பாங்க. டபுள் எண்ட் ஸ்பேனர் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. டபுள் எண்ட் ஸ்பேனர். இந்த டபுள் எண்ட் ஸ்பேனர்னா ரெண்டு பக்கமுமே நம்ம யூஸ் பண்றதுனால டபுள் எண்ட் ஸ்பேனர் அப்படின்னு. இந்த ஸ்பேனர் வரைக்கும் இதுலயுமே ரெண்டு வகையான ஸ்பேனர் நீங்க பார்த்துருக்கலாம். ஒன்றுல வந்து நம்பர் போட்டிருப்பாங்க 67 8 9 11 மாதிரி. ஒரு பக்கம் 10 11 12 13 14 5 மாதிரி நம்பர் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இதுல நம்பர் தான் போட்டிருக்கு 12 13. இன்னொன்னுல வந்து பிஎஸ் 1/4 5/16 அப்புறம் 5/16 3/8 1/2 இந்த மாதிரி. அது வந்து இன்னைக்கு த்ரெட் பத்தி படிப்பீங்க. எம்எம் த்ரெட், இன்ச் த்ரெட். ஸோ இந்த எம்எம் த்ரெட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த நம்பர் ஸ்பேனர். இன்ச் த்ரெட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த பிஎஸ் ஸ்பேனர். 2 8 இருக்கிறதுனால டபுள் ஸ்பேனர். பேசுங்க. ரிங் ஸ்பேனர். ரிங்னா தெரியும், இந்த ரிங் வளையம். இது வந்து ரிங் ஸ்பேனர். இதுவும் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேனர் வழி. இதுலயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்பர் இருக்கு, அந்த இன்ச் ஸ்பேனர் இருக்கு. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லிவரேஜ். இது சில டைம்ல நம்ம ஓப்பன்ல இது வந்து ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ். ஆனா இது வந்து நீங்க ஸ்லிப் ஆகாது. அதனால இது
ரிங் ஸ்பேனர். அடுத்தது டியூப்லார் ஸ்பேனர். டியூப்லார் ஸ்பேனர் இது வந்து லிவரேஜ். நீங்க இந்த 2 வீலர் காரு லாரி இதெல்லாம் நீங்க டயர் போல பார்த்துருப்பீங்க, ஏறி நின்று நிற்பாங்களே அதே மாதிரி இது டியூப்லார் ஸ்பேனர். டியூப்லார் ஸ்பேனரும் இதே மாதிரி தான். அப்புறம் இது அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர். இது ஏசி மெக்கானிக் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய. என்ன காரணம் அப்படின்னா எல்லா ஸ்பேனர் செட்டையும் நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஒன்று இருந்தாலே போகும். நம்ம என்ன சைஸ் போகணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த போல்ட் நட்டை கழட்டுறதுக்கு. இதனுடைய ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இது லென்த் இது பாருங்க 6 இன்ச் அதாவது 150 mm. இதே மாதிரி 6 இன்ச்சு 8 இன்ச் அதாவது 150 mm 200 mm 250 300 இந்த மாதிரி மில்லிமீட்டர் கணக்கில் இது கிடைக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் அல்லது ஸ்க்ரூ ஸ்பேனர் கூட சொல்லுவோம். அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர், ஸ்க்ரூ ஸ்பேனர். ஸ்னிப் அதாவது இந்த சைடு கட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்னிப் அதாவது டின் கட்டர். ஆக்ஸா பிளேட் ஈஸியா பார்த்துருப்பீங்க. ஆக்ஸா பிளேட். இந்த ஆக்ஸா பிளேட்டுடைய ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் லென்த் 300 mm 450 mm இந்த மாதிரி. அடுத்தது விட்டு 12 mm. மூணாவது நம்பர் ஆஃப் டீத் பர் இன்ச். ஒரு இன்ச்சில் எத்தனை பல்லு இருக்குதுன்னு. அதாவது பாருங்க 300 × 12 × 20 அல்லது 23 இந்த மாதிரி போட்டுருக்காங்க. இந்த பிளேடை பார்த்த வரைக்கும் இது ஆக்சுவலா இன்ச்சு கணக்கு போட்டிருக்காங்க. 12 இன்ச் × ½ இன்ச் × 23 அப்படி பார்த்தீங்கன்னா இதுல டோட்டல் லென்த் 12 இன்ச், விட்த் ½ இன்ச், 1 இன்ச்சில் பல்லு வந்து 23. ஆக்ஸா பிளேட். இந்த பிளேட் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா, அதாவது இந்த இப்போ கட்டிங் சைடு எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பல்லு மேலும் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஒயர் ஸ்டிப்பர் இது வந்து இன்சுலேஷன் ரிமூவ் பண்றதுக்காகவும் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஒயர் ஸ்டிப்பர். கத்தி இன்சுலேஷன் ரிமூவ். இது வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டலா இருந்துச்சுன்னா ஆடியோ இன்சுலேஷன் எடுக்கிறதுக்கு நம்ம கத்தி அப்புறம் ஸ்டீல் ரோல் அளக்கிறது. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த பைப் அளக்கிறதுக்கு, அப்புறம் மெஷர்மெண்ட்ஸுக்கு ஸ்டீல் ரோல் பயன்படுத்துறோம். இது பொதுவானது. அப்புறம் மெஷரிங் டேப். இந்த மெஷரிங் டேப் 3 மீட்டர் 5 மீட்டர் 10 மீட்டர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அளக்கிறதுக்கு. கேமராலாம் பார்த்துருப்பீங்க. கேமரா பால்டிங் கேமரா நிறைய வச்சுருக்கீங்க. இந்த கேமரா பால்டிங் மேலே கேமருக்கும் மேலே அது மெட்டல்ல செஞ்சிருப்பாங்க. இது மரத்துல செஞ்சது. மரத்துல ஏன் செய்யறோம் அப்படின்னா அடிச்சாலும் அடி பலமா உழுகாது. ஆனா நமக்கு சின்ன பெண்டு தகடுலையோ பைப்ல எல்லாம் லேசா பெண்டு ஹலோ, எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹோஸ்ட் சைடில் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ வந்துருவாங்க.
சார் நான் பேசுற கேக்குதா? ஹலோ ரகு சார். சார் நான் பேசுற கேக்குதா? வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஹலோ உங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சார் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சவுண்ட் எதுவும் கேட்கல. ஹலோ சார் ரகு சார் நான் பேசுற கேக்குதா? சார் நான் பேசுற கேக்குதா? உங்க வால்யூம் எதுவும், உங்க வாய்ஸ் எதுவும் கேட்க மாட்டேங்குது. நீங்க மைக் மியூட் பண்ணி இன்னொரு தடவை அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க இப்போ. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே இப்போ கேக்குது. இப்போ சரி. கண்டினியூ பண்ணுங்க சார். மல்டிமீட்டர். கேக்குது சார், கண்டினியூ பண்ணுங்க. மல்டிமீட்டர்ங்கிறது கொஸ்டின்ல இருக்கு. மல்டி மீன்ஸ் மோர் தென் ஒன், ஒன்றுக்கும் மேற்பட்ட. இந்த மல்டிமீட்டர் பயன்படுத்தி நம்ம வோல்டேஜ் அளக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் அளக்கலாம், கரண்ட் அளக்கலாம், அப்புறம் சின்ன சின்ன கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணலாம், கெப்பாசிட்டர் இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்டது ஒரே மீட்டரை பயன்படுத்தி யூஸ் பண்றதுனால இது பேரு மல்டிமீட்டர். மல்டிமீட்டர்லாம் கீழே பாத்தீங்கன்னா COM காமன் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு, அதுல நம்ம பிளாக் கலர் ப்ராப் சாரி. அடுத்தது வந்து நமக்கு ஆப்ஷன் பாருங்க, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், மில்லி ஆம்பியர். இப்போ நம்ம வோல்டேஜ் அளக்கணும் அப்படின்னா நம்ம வோல்டேஜுக்கு இது போட்டோம் வோல்டேஜ். ஸோ ரெண்டு பாடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செலக்டர் சுவிட்ச் வச்சிருக்காங்க. செலக்டர் சுவிட்ச், இந்த செலக்டர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல, எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் ஆஃப் கண்டிஷன்ல மட்டும்தான் வைக்கணும். வேற ஏதாவது நீங்க மாத்தி வச்சுட்டீங்கன்னா அது பேட்டரி சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி மீட்டரே வேஸ்டா போயிடும். அதனால ஒன்ஸ் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் முடிச்ச உடனே ஆஃப் பொசிஷன்ல போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஏசி வோல்டேஜ் அளக்கலாம், டிசி வோல்டேஜ். இதுல வந்து ஏசி வோல்டேஜ்ல சிம்பிள் பாருங்க, ஏசியில இந்த ஏசி சிம்பிள், அதாவது இந்த சைன் வேவனுடைய சிம்பிள் போட்டிருக்காங்க. இது வந்து ஏசி வோல்டேஜ். இது டிசி அளக்கணும்னா அந்த டிசி சிம்பிள் போட்டிருப்பாங்க. இப்போ ஏசி வோல்டேஜ் எப்படி அளக்குறது அப்படிங்கறத காட்டுறேன். சிங்கிள் பேஸ் 223 வோல்ட் ஏசி. இது இந்த மீட்டரை நம்ம செலக்டர் சுவிட்ச் கரெக்டா போடணும். இது வந்து 750 ரேஞ்சில் போட்டுருக்கு. இது அடுத்த ஆப்ஷன் 200. நீங்க 200ல போட்டு நீங்க 230 ஆளுந்தீங்கன்னா மீட்டருக்குள்ள பஸ்ட் ஆயிடும். அடுத்தது மெஷர்மெண்ட் முடிச்ச உடனே ஆஃப் பொசிஷன்ல கொண்டு வந்துடும். மறுபடியும் நமக்கு கண்டினியூட்டி பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூட்டி பார்க்கணும். இதே மீட்டர் வச்சு கண்டினியூட்டி பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கருடைய சவுண்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது கண்டினியூட்டி பார்க்கறதா இருந்தா இப்படி வச்சுட்டு நீங்க ரெண்டையுமே ஒரு பீப் சவுண்ட் வரும். இது வந்து ஏதாவது நமக்கு கண்டினியூட்டி, ஒரு ஃபியூஸோ அல்லது வேற ஏதாவது கண்டினியூட்டி பார்க்கறதா இருந்தா இதை வச்சு நம்ம இப்போ முடிஞ்சது. மறுபடியும் ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு. இது அதே மாதிரி ஒரு ஏசி மெக்கானிக் கைவசம் இருக்க வேண்டிய இன்னொரு டூல், டாங் டெஸ்டர் அல்லது கிளிப் ஆன் மீட்டர். இதுலயும் நம்ம வோல்டேஜ் அளக்கலாம், கரண்ட் அளக்கலாம். இதுல செலக்டர் சுவிட்ச் இருக்கு. இந்த செலக்டர் சுவிட்சை நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாம். எது அளக்குறோமோ அதுக்கு கரெக்டா இது பண்ணணும். இது வச்சும் நம்ம வோல்டேஜ் அளக்கலாம். எப்படி அப்படிங்கிறத காட்டும். அதுக்கும் இதே மாதிரி டெஸ்ட் ப்ராப் இருக்கு. இப்போ அளக்கும் போது பாருங்க, இப்போ 150 வோல்ட், 300 வோல்ட், 600 வோல்ட். இப்போ 300 வோல்ட்னா சிங்கிள் பேஸ்க்கு 300. இப்போ 3 பேஸ் அளக்கிறதா இருந்தா நம்ம 600ல போடணும். இப்போ நான் 300 வோல்ட்லயே போடுறேன், ஏன்னா சிங்கிள் பேஸ் தான் அளக்குறோம். இது மாதிரி டெஸ்ட் ப்ராப்.
பாருங்க 220. இது வச்சு எப்படி கரண்ட் அளக்குறதுன்னா இந்த கரண்டினுடைய செலக்ஷனுக்கு கொண்டு வரணும். இது வந்து மினிமமே 60 ஆம்ஸ். இன்னும் இதோட கம்மியான ரேஞ்ச் இருக்கு. இப்போ டிஜிட்டல் மீட்டரும் இதே மாதிரி, இது வந்து அனலாக் மீட்டர். டிஜிட்டல் மீட்டர்னா ப்ராப்ளம், நீங்க செட் பண்ணி விட்டு இருப்பாங்க. எப்படி கரண்ட் அளக்குறதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெஷினுக்கோ அல்லது ஏசிக்கோ கேபிள் கனெக்ஷன் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் இருக்கு பாருங்க, இந்த பட்டன் அமுத்திங்கன்னா இங்க மேல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நீங்க இதை விட்டுட்டு அப்படியே வச்சா போதும். கரெக்டா அது என்ன கரண்டோ அது கரண்ட் ரீடிங் காட்டும். இப்போ இது வந்து சும்மா டம்மியா இருக்கிறதுனால இது ரீடிங் வரல. லோடு கனெக்ட் ஆனா மட்டும்தான் ரீடிங் காட்டும். இது பேரு டாங் டெஸ்டர். ஆமா, டூல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் காம்பினேஷன் பிளேயர், சைடு கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர், ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ், டபுள் எண்ட் ஸ்பேனர், ரிங் ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர், டியூப்லர் ஸ்பேனர், ஸ்டீல் ரூல், adjustable spanner, screw spanner, snip, live line tester, hacksaw blade, wire stripper, test clamp, measuring tape, mallet, hammer. நம்ம சாதாரண எலக்ட்ரிக்கல் ஒரு பேசிக் எலக்ட்ரிஷியன், ஒரு ஏசி மெக்கானிக் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட் டூல்ஸை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது ஒயர்ஸ் அண்ட் கேபிள். ஒயர்ஸ் அண்ட் கேபிள் சாதாரணமா நம்ம ஒயர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒயரிங் பண்ணணும், அந்த ஒயர் இழுக்கணும் அல்லது ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு நடைமுறையில நம்ம பயன்படுத்தி ஒயருங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருந்தாலும் கேபிள் அப்படிங்கிறோம். அந்த கேபிளும் வருது. ஸோ கேபிள்னா என்ன, ஒயர்னா ஒரு பெரிய டவுட். வெரி சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கங்க. ஒயர் அப்படிங்கிறது இன்சுலேஷன் செய்யப்படாத கம்பி. ரெண்டுலயுமே கம்பி இருக்கும், ஒயர்லயும் கம்பி இருக்கும், கேபிள்லயும் கம்பி இருக்கும். கம்பி மேல இன்சுலேஷன் இல்லை அப்படின்னா அது பேர் ஒயர். பாருங்க, என் கையில இருக்குது அலுமினியம் ஒயர். கொஞ்சம் முன்னாடி கூட ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ்ல அளந்து பார்த்தோம். அலுமினியம் ஒயர். இது பாருங்க, இது வந்து காப்பர் ஒயர். காப்பர் ஒயர், காப்பர் ஒயர், ஜிஐ ஒயர், இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. ஜிஐ ஒயர் அப்படின்னா கேபிள்னா என்ன? இது பாருங்க கேபிள். ஏன்னா இன்சுலேஷன் இன்சுலேஷன் அல்லது ஸ்லீவ் போட்டதுன்னா கேபிள். டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிள் அண்ட் ஒயர் அப்படின்னு பார்த்தா, இன்சுலேஷன் செய்யப்படாத கம்பி ஒயர், இன்சுலேஷன் செய்யப்பட்ட கம்பி கேபிள். ஓகே, அடுத்தது இந்த கேபிளை பற்றி மட்டும் பார்ப்போம். கேபிளை பொறுத்த வரைக்கும் அதுல 2-3 நிறைய வகைகள். ஒண்ணு பாருங்க, ஒரே ஒரு கம்பி மட்டுமே இருக்கக்கூடிய கேபிள். இதுக்கு பேர் என்ன, சாலிட் கண்டக்டர் அல்லது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் கேபிள். ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட், ஸ்ட்ராண்ட் அப்படின்னா மொத்தமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர். ஒரே ஒரு கம்பி மட்டுமே இருக்கக்கூடிய கேபிள் சிங்கிள் ஸ்ட்ராண்ட். அடுத்தது ஸ்ட்ராண்டர்ட் மல்டி ஸ்ட்ராண்ட், ஒன்றுக்கும் மேற்பட்ட. இது பாருங்க, நீங்க 320 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. 3 கம்பி இருக்கு, 3 கம்பி. இதுல 320 இல்ல, பல கேஜ்லயும் கூட வரும். 3 சிம்பிளா நம்ம சொல்ல போனா 3 கம்பி இருக்கக்கூடிய கேபிள். ஸோ 3 பார் 20, அல்லது இது அலுமினியமா இருக்கு 3 பார் 0.90 mm அப்படின்னு சொல்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா. 3 அப்படின்னு பார்னு போட்டாலே இந்த மேல இருக்கக்கூடிய 3 அப்படிங்கிறது 3 கம்பியை குறிக்கும், மொத்த கம்பியினுடைய எண்ணிக்கை. அடுத்தது 720, இதுல 7 கம்பி இருக்கும். 720 இதுவும் ஸ்டாண்டர்ட் கேபிள். அப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் கேபிள் அல்லது மல்டி ஸ்ட்ராண்ட் கேபிள். பிளெக்சிபிள் அப்படின்னு பாருங்க, இந்த கேபிள் எல்லாம் பொறுத்தவரைக்கும் மடிச்சிங்கன்னா அது அப்படியே மடிச்ச வாக்குக்கே இருக்கும், அப்படியே இருக்கும். என்ன காரணம், அது ஸ்டிஃப்னஸ்
ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி, அதனால அந்த மாதிரி இருக்கும். நம்ம நிமித்தி விட்டு இது பண்ணாதான் அது பழைய பொசிஷனுக்கு வரும். இது அப்படி இல்லை, இது வந்து ஃபிளெக்சிபிள். ஃபிளெக்சிபிள் அப்படின்னா ரொம்ப அதே மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். பழைய கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா அது இப்போ கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜுக்கு வந்து இது வந்து நிறைய கம்பி, குட்டி குட்டியா நிறைய கம்பி இருக்கும். அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளால இருக்கக்கூடிய கம்பியினுடைய எண்ணிக்கை மாறும். இது வந்து ஃபிளெக்சிபிள் அல்லது மல்டி ஸ்டாண்ட். ஸோ எத்தனை வகையை பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டாண்ட் கேபிள், அப்புறம் ஸ்டாண்டர்ட் 320, 720 ஃபிளெக்சிபிள் சிங்கிள் ஸ்டாண்ட். இது 720 ஃபிளெக்சிபிள் கேபிள். இது இல்லாம இதே ஃபிளெக்சிபிள் தான் பாருங்க. இது வந்து ஃபிளெக்சிபிள் கோர். அதாவது இதுல எல்லாத்துலயுமே நம்ம ஒண்ணுதான் பார்த்தோம். இதுல 2, 3 வரும், 4 வரும், இந்த மாதிரி நிறைய வரக்கூடிய இதுக்கு பேர் வந்து இதுவும் ஃபிளெக்சிபிள் தான். ஃபிளெக்சிபிள் கோர். கோர் அப்படின்னா இது ஒரு இது வந்து கோர். இது 2 இருந்துச்சுன்னா 2 கோர். ஃபிளெக்சிபிள் 2 கோர். இது என்ன மெட்டீரியல்? காப்பர். ஃபிளெக்சிபிள் 2 கோர் காப்பர் கேபிள். இது அடுத்தது இது வந்து ஃபிளாட் கேபிள். ஃபிளாட் கேபிள் இது இங்க இந்த போர்வெல்ல யூஸ் பண்ணுவோம், சாதாரண எலக்ட்ரிக்கலுக்கு நிறைய இதுல யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த மாதிரி கேபிள். இது வந்து யூஜி அண்டர் கிரவுண்ட் கேபிள். அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஆக இது எல்லாமே நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த கேபிள் எல்லாத்துலயுமே அதனுடைய கரண்ட் ரேட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். சாதாரண நம்ம இன்னைக்கு ஒரு ஏசிக்கோ அல்லது ஒரு வயரிங் நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க பயன்படுத்தும் போது கேபிளுடைய கரண்ட் ரேட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் ரேட்டிங், வோல்டேஜ் ரேட்டிங். வோல்டேஜ் ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா விட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல இருக்கும், ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. 1100 வோல்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1100 மீன்ஸ் அதிகபட்சமா தாங்கக்கூடிய வோல்டேஜ். சில இதுல வந்து 650 போட்டிருப்பாங்க. 650 விட 1100 வோல்ட் தாங்கக்கூடிய கேபிள் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த மேல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ் வந்து தாங்கக்கூடிய அதிகபட்ச வோல்டேஜ் 1100. அதே நேரத்துல இதுல ஸ்கொயர் அமௌண்ட் கணக்கு போட்டிருக்கோம். ஒரு கோட்டு பரப்பு 1 ஸ்கொயர் mm. சாதாரண ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 1 ஸ்கொயர் mm, 1.5 ஸ்கொயர் mm, 2.5 ஸ்கொயர் mm, 4 ஸ்கொயர் mm, 6 ஸ்கொயர் mm, 10 ஸ்கொயர் mm, இந்த மாதிரி இந்த கேபிள்ஸ் கிடைக்கும். இதுல இந்த ஸ்கொயர் mm கணக்குக்கும் கரண்ட் ரேட்டிங்க்கும் நம்ம தொடர்பு பண்ணும். இன்னைக்கு தெரியும், கரண்ட் ரேட்டிங் அதிகமாக கேபிளினுடைய சைஸ் வந்து அதிகமா போகும். உதாரணத்துக்கு ஏசியில இன்னைக்கு ஒரு 1 டன் ஏசிக்கு நீங்க போடக்கூடிய அதே கேபிள் 2 டன்னுக்கோ 4 டன்னுக்கெல்லாம் போட முடியாது. என்ன காரணம்? அந்த 2 டன் ஆகும்போது கரண்ட் ரேட்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1 டன்னா கரண்ட் ரேட்டிங் குறைவா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேபிளை சூஸ் பண்ணணும். 2.5 ஸ்கொயர் mm, 4 ஸ்கொயர் mm இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணணும். பாருங்க, ஃபிளெக்சிபிள் காப்பர் கேபிள். இதுல நான் மெயினா கவனிக்க வேண்டியது வோல்டேஜ் ரேட்டிங், கரண்ட் ரேட்டிங். அடுத்தது இதே மாதிரி கேபிள்லையும் இதுல என்னென்ன சைஸ்ல 1.5 1 ஸ்கொயர் mm 1.5 2. அதே மாதிரி கேபிள் இந்த ஃபிளெக்சிபிள் மல்டி கோர் கேபிள்லையும் கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த ஒரு ஏசியோ அல்லது வாட்டர் கூலர் அல்லது ஃப்ரிட்ஜ் எதுவா இருந்தாலும் அதனுடைய கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு அந்த நேம் பிளேட் டீடைல்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க கேபிள் செலக்ஷன் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? ஜாயின் பிராக்டிஸ். எதுக்காக ஜாயின் போடணும்? இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு கயிறோ அல்லது ஒரு ரோப்பு நம்ம ஏதோ ஒன்று பயன்படுத்துறோம், கொஞ்சம் கொண்டு போறோம், நீளம் பத்தல, என்ன பண்ணுவோம்? ஒரு ஜாயிண்ட் ஒரு முடிச்சு போட்டு. அதே மாதிரி ஒயரிங் பண்ணும்போது நமக்கு கேபிள் எடுத்துட்டு போகும்போது நீளம் பத்தலன்னு என்ன பண்ணுவோம்? கேபிள் ஜாயின் போடும்போது 2 முக்கியமான விஷயத்தை கவனிக்கும். ஒண்ணு, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. காரணத்தை கொண்டு ஜாயின் போட்டதுனால எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி குறையப்படாது, மின்சாரம் தடையில்லாம போகும். 2வது வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். இன்கேஸ் ஏதாவது தடி இழுத்தாலோ அல்லது ஏதாச்சும் கொஞ்சம் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தாலும் அது பிஞ்சிட்டு போயிடக்கூடாது. இப்போ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் குறையக்கூடாது. 3வது கவனிக்க வேண்டியது லூஸ். எங்கேயாவது லூஸ் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் ஃபயர் நீங்க பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் தீ பிடிச்சிச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் கடைசியில வரும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல சொல்லுவாங்க மின் கசிவு காரணம்.
மின் கசிவு எப்படி வந்துச்சு? சிம்பிள். ஜாயிண்ட், அதாவது பாசிபிலிட்டிஸ். இது ஒரு ஒரு பாசிபிலிட்டி. ஜாயின் போடும்போது எங்கேயாவது இடத்துல லூஸ் இருந்துச்சுன்னா லோடு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஸ்பார்க். இப்போ நெருப்பு வரணும்னா என்ன வரும்னா அங்க ஒரு ஸ்பார்க். ஸ்பார்க் எப்போ வரும்? எங்க லூஸா இருக்கோ அந்த ஸ்பார்க் வரும். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டிலேயே சுவிட்ச் போடும்போது, ஃபேன் போடும்போது, லோடோட இருக்கும்போது என்ன ஆன் பண்ணும்போது ஸ்பார்க் வரும். ஒரு அயன் பாக்ஸ் நீங்க அயன் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஆஃப் பண்ணுங்க, அந்த சுவிட்ச் கான்டாக்ட் மாறும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் வரும். அப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து லூஸா இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்பார்க். இப்போ ஸ்பார்க் வராம இருக்கணும், கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கணும்னா அந்த ஜாயின் போடும்போது சிஸ்டமேட்டிக்கா பக்காவா ஸ்ட்ரென்தா போடும். இது இன்னைக்கு நம்ம உங்க இதுல சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின், சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின் எப்படி போடுறதுங்கிறத பத்தி உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட், ஒரே ஒரு கம்பி இருக்கக்கூடிய ஒரு கேபிள், 2 பீஸ், 300 மில்லிமீட்டர், 300 மில்லிமீட்டருக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும். ஸ்ட்ரைட்டனிங்னா நிமித்தம். ஒண்ணுமே இல்லை. ஸ்ட்ரைட்டனிங் அப்படிங்கிறது இந்த பெண்டா, அதாவது நீங்க பாருங்க போனாலாம் வளைவு இல்லாம இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டோம், வேற ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் ஒரு அப்படியே இப்படி இது பண்ணும் போது என்ன பண்ணோம்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதாவது வெளிநோக்கி இழுத்த மாதிரி இப்படி கேட்கும் பாருங்க. இப்படி வளைவா இருந்தது நேரம். இப்ப என்ன பண்றோம், ஒரு 100 மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டர், அதாவது 100 mm, 100 mm ஒரு மார்க்கிங். மார்க்கிங் பண்ணிட்டு அந்த ஸ்லீவ் எடுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கேபிள் இப்ப என்ன பண்றோம்னா, இது வந்து சாதாரணமா எந்த ஒரு கேபிள் மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் அதுல ஏதாவது ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் அல்லது கிரீசி இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். இப்போ பாருங்க கையை பாருங்க, ஏன்னா அது அலுமினியம்ங்கிறதுல அலுமினியம் ஆக்சைடு, அதுவும் அலுமினியம் ஆக்சைடுங்கிறது ஒரு நான் கண்டக்டர். இது பாருங்க, டஸ்ட் இது மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த சர்ஃபேஸ் வந்து பக்காவா கிளீன் பண்ணணும். ரைட், கிளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 100 மில்லிமீட்டர் 100 mm தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிருந்து 30 mm 30 மில்லிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர் வச்சு 90 டிகிரிக்கு அதை வளைச்சு 90 டிகிரிக்கு வளைச்சிருக்கோம். 90 டிகிரிக்கு வளைச்சிட்டு இது பாருங்க, வலது கையில ஒண்ணு இடது கையில ஒண்ணு வச்சுக்கேன். இந்த இடத்துல ரொம்ப கவனமா கவனிக்கணும். வலது கையில ஒரு கேபிள் பிட், இடது கையில ஒரு கேபிள், ரெண்டையுமே இப்படி லாக் பண்றோம். 90 டிகிரி வளைச்சிருக்கோம், லாக் பண்றோம். இந்த லாக் பண்ணதுக்கு பின்னாடி பாருங்க, இடது கையில இருக்கக்கூடிய இந்த கேபிளினுடைய பீஸ் இங்க, இந்த வலது கை பக்கம் இருக்கக்கூடிய கேபிளினுடைய இந்த பீஸ், இந்த பிட் இருக்கு இல்லையா, இதுல சுத்தணும். தெரியாம அந்த பக்கம் சுத்திடக்கூடாது.
சுத்தும் போது கவனிக்க வேண்டியது டைட்டா சுத்தணும். அதாவது சுத்துக்கு இடையில கேப் இருக்கக்கூடாது. கேப் இந்த இடத்துல கேப் வரக்கூடாது. கரெக்டா ஒட்டி சுத்தணும். டைட்டா சுத்தணும். ஓவர்லாப்பிங் இந்த டர்ன் ஒரு சுத்தும் போது அதுக்கு மேல இன்னொன்னு ஏறி வரக்கூடாது. ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது. இந்த ஜாயின் வந்து ஸ்ட்ரைட் ஜாயின். இப்போ இந்த எண்டு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல காம்பினேஷன் பிளேயரை யூஸ் பண்ணி காயம் ஆகாம லேசா அதை அமுத்து. இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த கேபிள் இங்க சுத்தியாச்சு. நீ இதை எடுத்துட்டு இந்த பக்கம் சுத்தணும். அதே மாதிரி ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது, டைட்டா சுத்தணும். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். டைட்டா சுத்தணும், ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த எட்ஜ் வரும்போது லேசா பிளேயர் வச்சுட்டு ஸ்ட்ரைட் ஜாயிண்ட். ஓகே பாருங்க, பாருங்க இதுல ஓவர்லாப்பிங் கிடையாது, கேப் இல்ல. ஓவர்லாப்பிங்ல கேப் இல்ல. இப்படி இழுத்து பாத்தீங்கன்னா ஷேக் இருக்கக்கூடாது. இப்படி நீங்க ஜாயிண்ட் போட்டது பின்னாடி இப்படி இழுத்தீங்கன்னா ஷேக் வந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட் வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்குது. மேபி இதுல ஸ்பார்க் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். கட்டாயம் காரணம் கொண்டு அதுல லூஸ் இல்லாம. ஓகே, அதே மாதிரி இது எப்படி இழுத்தாலும் வேற எங்கேயாவது பியுமே ஒழிய சென்டர்ல பியாது. மெயின் அதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. முதல்ல சொன்ன ஜாயின் போன்றதுன முக்கிய நோக்கமே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி குறையக்கூடாது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இதுக்கு பேரு ஸ்ட்ரைட் ஜாயின். ஸ்ட்ரைட் ஜாயின். அடுத்தது இன்னொரு ஜாயின் பிராக்டிஸ். இன்னொரு ஜாயின் பிராக்டிஸ் இதே கம்பியில தான் சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின். சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின் அல்லது அதுக்கு இன்னொரு பேரு ரேட்டைல், எலிவால் ரேட்டைல். அது எப்படி போடுறது? சாதாரணமா இந்த கேபிள் டிவி கனெக்ஷன்லாம், கேபிள் டிவியில இந்த கோ ஆக்சல் கேபிள் ஒரு கம்பி மட்டும் தனியா இருக்கும், ஒரு வலை மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜாயிண்ட் போடுறதுதான் சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின். இதுவும் முதல்ல நம்ம பண்ண மாதிரியே 2 கேபிள் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைட்டனிங். அண்டடமம் மார்க்கிங். அண்டடமம்ல ஸ்லீவ் எடுக்கணும். கவனிங்க, முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளீன் சர்ஃபேஸ் வந்து கிளீன் பண்றோம். சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின். இந்த ஜாயின் வந்து
முதல்ல மாதிரியே 30 mm 30 mm 90 degree 90 degree 2 பீஸ் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் சேம் இன்டர்லாக் பண்றோம். இன்டர்லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் கவனிக்கணும். இடது கையை வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு வலது கை வச்சுட்டு ட்விஸ்டிங். அதான் இந்த ஜாயிண்ட் பேரு சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயிண்ட். ட்விஸ்ட் ஜாயிண்ட், ட்விஸ்ட்னாலே முறுக்கிறது. ரைட். இப்போ என்னாச்சு, 2 எட்ஜ் வருது இல்லையா? இந்த எட்ஜ் என்ன பண்ணணும்னா இந்த பிளேயர் காம்பினேஷன் பிளேயரை யூஸ் பண்ணி லேசா தீயமடை. சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின். இந்த ட்விஸ்டிங் வந்து அப்படி வரணும். ட்விஸ்டிங் வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். இதுலயும் வந்து நமக்கு இங்க இரகுலரா வரக்கூடாது. இரகுலரா வரக்கூடாது. இந்த ஜாயின் நீங்க எப்படி இது பண்ணாலுமே, எப்படி இழுத்தாலும் இந்த ஜாயிண்ட் பியாவது வேற எங்கேயாவது தான் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சது ஸ்ட்ரைட் ஜாயின், இது சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின். இன்னும் அடுத்தது மேரிட் ஜாயின். மேரிட் ஜாயின் அதாவது இது வந்து நம்ம ஒரு கம்பியில பார்த்தோம் சிங்கிள் ஸ்டாண்டு, மல்டி ஸ்டாண்ட் 3 கம்பி இருக்கக்கூடியதுல எப்படி மேரிட் ஜாயின் மீன்ஸ் இது வந்து 320 3 கம்பி இருக்கக்கூடிய கேபிள் பெட். இதுவும் ஸ்ட்ரைட்டனிங். ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியாச்சு பாருங்க. சேம் 300 100 mm. மார்க்கிங் பண்ணிட்டு இந்த ஸ்லீவ் எடுக்கணும். இந்த மாதிரி கேபிள் ஸ்லீவ் எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கம்பி வந்து ரொம்ப நைஸான கம்பியா இருக்கும். நீங்க ஏமாந்து கொஞ்சம் கட்டிங் அதிகமா கொடுத்தீங்கன்னா கம்பி வெட்டிடும். எப்பவுமே அலுமினியம் கேபிள் எல்லாம் சீவும் போது ரோல் பென்சில் நம்ம சீவும் போது 30 டிகிரி அந்த ஷார்ப் கோனிக்கல தான் சீவும். நேரம் எட்ஜில் 90 டிகிரி சீவக்கூடாது. பாருங்க 3 கம்பி. அதே மாதிரி 2வது கேபிள் முதல்ல சொன்ன மாதிரி இதுவும் கிளீன். இதுவும் கிளீன் பண்ணிட்டு பாருங்க மேரிட் ஜாயின். மேரிட் ஜாயின் மீன்ஸ் ஸ்ட்ரைட் ஜாயின். இப்படி வர்ற ஜாயின். இப்போ 3 கம்பி நல்லா கவனிங்க. என்னோட இடது கையில இந்த 2 விரல், வலது கையில இந்த 2 விரல். இந்த 2 விரல் வச்சு என்ன பண்றோம், இப்போ ட்விஸ்ட் பண்ணோம். ட்விஸ்ட் பண்ணி இத கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லிமீட்டருக்கு இதை ட்விஸ்ட் பண்ணி கொண்டோம். ட்விஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கீழே வச்சீங்கன்னா கட் ஆயிடும், ரொம்ப மேல வச்சீங்கன்னா கேப் வரும். அப்படியே ஒன்னா ஒவ்வொரு கம்பியா எடுத்து இந்த விரல் அப்படியே மேலே ஏறி வந்துட்டே இருக்கும். பாருங்க இப்படி வரணும். ஒரு ட்விஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு
30 mm 30 mm 30 mm வந்த பின்னாடி மூணையுமே தனித்தனியா அப்படியே வச்சு ரெண்டாவது பீஸ் எடுத்து அதே மறுபடியும் காமிக்கிறேன். இடது கையினுடைய விரல் இப்படியே வச்சுட்டு இந்த லெவலுக்கு மேல நீங்க அதை விரிக்க கூடாது. கீழே விரிச்சிங்கன்னா இந்த இடம் கட் ஆகும். மேல வச்சீங்கன்னா கேப் வரும். ட்விஸ்டிங்ல இடையில கேப் வரும். ஸோ மறுபடியும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் கேமரால வந்து சார் சார் சொல்லுங்க சார். சார் டைம் ஆல்மோஸ்ட் இதா போகுது, கொஞ்சம் ஃபாஸ்டா. 5 நிமிஷம் முடிஞ்சு 5 minutes 5 minutes முடிஞ்சிருங்க சார். ஓகே. அதுவும் அதே மாதிரி ஒரு 30 mm. இப்போ ரெண்டையுமே இது பண்ண விட இது பாருங்க, விரல் பாருங்க, இந்த வீல இப்படி இன்டர்லாக்கிங் பண்ற மாதிரி கவனிங்க. இந்த வீல இதனுடைய ஒரு பீஸ் ஒவ்வொரு ஸ்லாட்ல ஒவ்வொன்றும் அப்படியே லாக் ஆகுற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதை நிமித்தி ஒவ்வொன்றா அதுக்கு மேல பைண்டிங் ஒன்னொன்று ஒரு கம்பி கொஞ்சம் தான் இது பண்ணும். இங்கேயும் வந்து ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல லூஸ் இருக்கக்கூடாது, டைட்டா அடி. அதே மாதிரி இந்த எட்ஜையும் காம்பினேஷன் பிளேயர் வச்சு லேசா. ஏன் இந்த மாதிரி காம்பினேஷன் பிளேயர்? மற்றது ஊசி மாதிரி நின்றுட்டு இருக்கும், இன்சுலேஷன் டைப் சுத்தும் போது அது பிச்சுட்ட கம்பி மட்டும் கொத்திருக்கீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே அடையும். தெரியுதா? ஜாயின் ஃபுல்லா ஜாயின் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதை எடுத்து சொன்ன முன்னாடி மறுபடியும் திருப்பி ஆப்போசிட் சைடு பண்ணி நிமித்திட்டோம். அதே மாதிரி சேம் ஒன்னொன்னும் ஃபுல் ரவுண்ட் வரக்கூடாது, ஒரு ஆஃப் ரவுண்டுக்கு வர்ற மாதிரி காம்பினேஷன் பிளேயர் வச்சு பாருங்க. ஜாயின் மேரிட் ஸ்ட்ரைட் ஜாயின், ஸோ இன்னைக்கு நம்ம 3 வகையான ஜாயின் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பண்ணது ஸ்ட்ரைட் ஜாயின், சிங்கிள் ஸ்டாண்ட், சிம்பிள் ட்விஸ்ட் ஜாயின், சிங்கிள் ஸ்டாண்ட், மேரிட் ஸ்ட்ரைட் ஜாயின் 320, 3 கம்பி இருக்கக்கூடிய. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். டவுட் செக்ஷன்.
இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் மைக் அன்மியூட் பண்றேன். நீங்க